Hello everyone, welcome to Clickman's Review. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா woodland mammoth. இந்த woodland mammoth the best selling trekking shoe அப்படின்னு அமேசானால் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஷூ. இந்த ஷூ மோஸ்ட்லி ஹில் ட்ரெக்கிங்காண்டி யூஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில். இது நம்மளோட ஒரு இந்தியன் பிராண்ட் 1992 இந்தியாவில் லான்ச் ஆன இந்த woodland ஷூன்றது இப்போ டாப் மோஸ்ட் செல்லிங் பிராண்டாக உருவாயிருக்கு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் யூசர் ரிவ்யூ அண்ட் இதோட வாரண்டி டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். woodland பெய்டு ப்ரொமோஷனோ எந்த வீடியோவுமே இது நான் வாங்கின என்னோட யூசர் ரிவ்யூ. எனக்கு பிடிச்ச ஷூஸ், எனக்கு பிடிச்ச பிராண்ட், அதனால தான் நான் ஷூ வாங்கினேன், ஷூ ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். இந்த woodland ஷூன்றது ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு கெனடியன் கம்பெனி. நம்ம இந்தியாவில் 1992 எடுத்துறாங்க. அப்போ இருந்த மார்க்கெட் வேறு, இப்போ woodlandக்கு இருக்கிற மார்க்கெட் வேறு. ரீசெண்டாக ஐவேர் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ், நல்ல கூலிங்னஸ். போட்டிங்கன்னா போய் பாருங்கள். லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஷூஸ் அமேசானில் பெஸ்ட்டு ட்ரெக்கிங் ஷூஸ்ன்னு சொல்லிட்டு நம்பர் 1 இருக்குது இன்ன வரைக்கும். நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வரைக்கும். அப்படி என்னடா ஸ்பெஷல் இல்லை அப்படின்னா, இந்த ஷூஸ் வந்து ரிலீஸ் ஆகி மோர் தென் 10 years ஆகுது. இந்த மாடல் ரிலீஸ் ஆகி இன்னும் மார்க்கெட்டில் நம்பர் 1 இருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்பவே ஹெவியாக இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப ஹெவியான பூட்ஸ். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ அந்த சைஸே ஆர்டர் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் நம்ம கூடுதலாக வச்சு ஆர்டர் பண்ண வேண்டாம். ஏன்னா சைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், பிராண்டட்ன்றதுனால. இதில் மொத்தம் 4 கலர் வெரைட்டி வருதுங்க. ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம அந்த க்ரீன், ரெண்டாவது ப்ரௌன், டார்க் ப்ரௌன், மூணாவது கேமல், நாலாவது டேன். இந்த 4 கலரில் நான் ஏன் க்ரீனை சூஸ் பண்ணேன்னா, மோஸ்ட்லி டஸ்ட்டு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நான் க்ரீனை ப்ரிஃபர் பண்ணுறேன். ப்ரௌன் ஆல்டர்னேட்டிவ் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப ராக்கியாக தோணும். இது ஒரு ஃபாரஸ்ட்ரி லுக்கை கொடுக்குறதுக்காண்டி நான் இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணேன். பட் அந்த ப்ரௌன் கலர் வந்து ரொம்ப ரேர். ப்ரௌன் கலர் கிடைக்காது மோஸ்ட்லி. woodland அஃபிஷியல் சைட்டில் அவைலபிலிட்டி நான் பார்க்கும்போது இல்லை. உங்களோட லக்கு இருந்தால் வாங்கிக்கலாம். இந்த ஷூஸ் டெஃபினட்டாக ஹெவி வெயிட்டாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், மோர் தென் 1.5 kgs இருக்கும் 2 ஷூஸ் இருக்குது. நான் சாலிடாக ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் ஸ்கின்னியாக இருக்கிற பர்சன்ஸுக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹைட்டுன்னு. டெஃபினட்டாக ஷார்ட்டாக இருக்க பர்சன்ஸ் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவாங்க இது போட்டிருக்கிறதுக்கு. ஏன்னா மோர் தென் அடிக்குவேட் ஹைட் இதில் கிடைக்குது. இந்த அளவுக்கு
ஒரு ஹைட்டான சோல் இருக்கிற ஷூ நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. இது ஒன்றில் மட்டும்தான் இருக்குது. டெஃபினட்டாக ஷார்ட்டாக இருக்க பர்சன்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுங்க. கொஞ்சம் உடம்பு இருந்தால் நல்லது. இந்த ஷூஸோட சோலை பாருங்க, எவ்வளோ ராக் ஸ்டெடியாக இருக்குது. இந்த சோல்ஸில் ஒரே ஒரு ட்ராபேக் தான். இது என்னென்னா, இந்த லைன்ஸ் ஃபுல்லாமே, இந்த சோல் ஃபுல்லாமே ஒரு சிந்தட்டிக் ரப்பரால் நமக்கு ஒட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒட்டின ஷூ தான். எனக்கு பேசிக்காக ஒட்டின ஷூஸ் அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்காது. இருந்தாலும் உட்லாண்டுன்றதுனால நான் நம்பி வாங்கியிருக்கேன். இந்த சோல்ஸை இந்த லைன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியுதா, இந்த லைன் வரைக்கும் நீங்கள் வாட்டர் டிப் பண்ணிக்கலாம், நடந்து போய்க்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த லெதர் பார்ட்டில் உங்களோட நீங்கள் நடந்து போகும்போது தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷூஸ் லைஃப் லாங்காக வரும். ஏன்னா இது பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஸ்டிக் பண்ணி தான் இருக்காங்க. சோல் கீழே ஸ்டிக் ஆகி தான் இருக்குது. நமக்கு ஸ்டிச்சஸ் இல்லை. நீங்கள் அப்படியும் உங்களுக்கு இது ராக் ஸ்டெடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லைன்ஸில், இந்த பார்டர்ஸில் ஒரு ஸ்டிச் நீங்கள் கடையில் கொடுத்து நீங்களாம் விருப்பப்பட்டால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷூ பீட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஷூ கிடையாது. ஓகே, போட்டு பார்த்தலாமா எப்படி இருக்குது, எவ்வளோ ஹைட் வருது. நான் ஆல்மோஸ்ட் 5.9. எனக்கு மேபி இது ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓடுறதுலேயே இந்த ஷூ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஓட்டு நான் உங்களை காமிச்சேன். எஸ்பெஷலி இந்த பேடிங்கை சொல்லணும். இந்த பேடிங் உள்ளே உங்களுக்கு தெரியுதா, இந்த பேடிங்க்கு உள்ளே 2 பக்கமும் எலாஸ்டிக்காக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. உள்ளே நான் இன்னும் டீட்டெயிலாக நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். இது ஃபுல்லாமே இந்த பேடிங்கை ஆட்டோமேட்டிக்காக இழுத்து பிடிக்கிற மாதிரி எலாஸ்டிக்காக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் நம்ம காலில் உட்காந்துது. அதனால் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டிங் பொசிஷன் கிடைக்குது. ரெண்டாவது, இந்த லேஸ் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை அழகாக பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. எங்கேயுமே நம்ம காலை கிடைக்கல, அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த உட்லேண்ட் ஷூஸை எப்படி ஒரிஜினல் ஆத்தென்டிக்கான ஒரிஜினல் உட்லேண்டுன்றத கண்டுபிடிக்கிறது, சீரியல் நம்பர் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, எஸ்பெஷலி லோகோ எங்கே எம்பெட் பண்ணியிருப்பாங்க, ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட வாரண்டி டீட்டெயில்ஸ் என்ன, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருந்தால் எப்படி கிளைம் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.